கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி காரைக்காலில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. நாகையிலிருந்து 570 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 770 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை பெங்கல் புயலாக வலுப்பெறும் என கணிப்பு. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. கடலூர், மயிலாடுதுறை, காரைக்காலில் நாளை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை ஆய்வு மையம். நாகை, திருவாரூர், சென்னை, செங்கல்பட்டு, தஞ்சை உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழை எச்சரிக்கை. தஞ்சை, திருவாரூர், நாகை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த முதலமைச்சர் உத்தரவு. வங்கக்கடலில் நாளை உருவாகும் பெங்கல் புயல் சென்னை அருகே கரையை கடக்கும் என கணிப்பு. வரும் 29ஆம் தேதி சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். தமிழக விவசாயிகளை வஞ்சித்தவர்கள் திமுகவினர்தான். டெல்டா மாவட்டங்களை பாலைவனமாக்கும் திமுகவின் முயற்சியை தடுத்து நிறுத்தியதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. திமுகவால் பாலைவனமாக மாறிக்கொண்டிருந்த டெல்டாவை காப்பாற்றியது எடப்பாடி பழனிசாமிதான். மீத்தேன் எரிவாயு திட்டத்திற்கு அன்றைக்கு ஒத்துப்போனது யார் என ஜெயக்குமார் கேள்வி. விழுப்புரம் மாவட்டத்தில் வரும் 28, 29 ஆகிய தேதிகளில் நடைபெறவிருந்த முதலமைச்சரின் கள ஆய்வு ரத்து. கனமழை எச்சரிக்கையால் அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து என அறிவிப்பு. தரங்கம்பாடியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவிப்பு. அரசு மருத்துவமனை வளாகத்தில் குளம் போல் தேங்கிய மழைநீரால் நோயாளிகள் அவதி. சென்னை வியாசர்பாடியில் மழையால் திடீரென வெடித்து சிதறிய மின்மாற்றி. பட்டாசு போல் வெடித்து சிதறியதால் மக்கள் அச்சம். கனமழையையொட்டி சென்னையில் 8 ஆவின் பாலகங்கள் 24 மணி நேரமும் இயங்கும் என தமிழக அரசு அறிவிப்பு. தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க ஒருவருக்கு அதிகபட்சம் 4 பாக்கெட் மட்டுமே வழங்க உத்தரவு. காட்டாற்று ஓர சாலைகளில் பேருந்துகளை கவனத்துடன் இயக்க வேண்டும். புயல் எச்சரிக்கை எதிரொலியாக ஓட்டுநர்களுக்கு SETC மேலாண் இயக்குநர் அறிவுறுத்தல். மோடி நியாயமான பிரதமர் என்றால் அதானியை கைது செய்யட்டும் என முத்தரசன் சவால். அதானியை காப்பாற்ற பாஜகவும் பாமகவும் இவ்வளவு கஷ்டப்படுவது ஏன் என சரமாரி கேள்வி. QR கோட் கொண்ட பான் அட்டைகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். மாநிலங்களவையில் காலியாக இருக்கும் 6 இடங்களுக்கு டிசம்பர் 20ஆம் தேதி இடைத்தேர்தல். 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை அடுத்து இடைத்தேர்தல் அறிவிப்பு. இம்ரான்கானை விடுவிக்க கோரி இஸ்லாமாபாத்தில் ஆதரவாளர்கள் போராட்டம். தடையை மீறி போராடுவோரை கண்டதும் சுட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் பதற்றம்.